இது ஒரு கொடிய நஞ்சுடைய பாம்பு. தமிழக கடற்கரையிலையும் காணப்படக்கூடியதான். இந்த காணொளி கேரளா கடற்கரையில் பதிவு பண்ணப்பட்டது. நம்ம இந்தியாவோட கடற்கரை முழுக்கவே இந்த பாம்புகளை பார்க்க முடியும். இதுக்கு ஹூக் நோஸ்டு சீ ஸ்னேக் அப்படின்ட்டு பேர். தமிழில் வலைக்கடியன் அப்படின்னு பேர். மலையாட்டிலையுமே இதை வலைக்கடியன் தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. மீனவர்களோட வலையை போட்டு இது கடிச்சு வச்சிடும் அப்படின்றதுக்காக வலைக்கடியன் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு. இதோட மூக்கு பகுதி, அந்த வாய்ப்பகுதி பார்த்தோம்னா ஹூக் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கொக்கி மாதிரியான அமைப்பில் இருக்கிறனால இதுக்கு ஹூக் நோஸ்டு சீ ஸ்னேக் அப்படின்ட்டு பேர். இது பார்க்கறதுக்கு பறவையோட அழகு மாதிரி இருக்கிறனால பீக்டு சீ ஸ்னேக் அப்படின்ட்டு ஒரு பேரும் இருக்கு. இது சாம்பல் நிறத்தில் இருக்கும். பட்டையா கருப்பு கருப்பா மேலே கோடு போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னாலாம் கோடு இருக்காது. கொஞ்சம் பட்டையா அகலகலமாக கேப் விட்டு இருக்கும். இதோட வயிற்று பகுதி வெள்ளையா இருக்கும். பக்கவாட்டிலையும் அந்த வெள்ளை நிறம் தெரியும். இதோட வால் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியில் இது வாழுதுன்றதுனால அதில் நீந்தறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பட்டையான அமைப்பில் அமைஞ்சிருக்கும். அது நீந்தறதுக்கு அதுக்கு சுலபமாக உதவும். இது இந்தோ பசிபிக் சீல, இந்த இந்திய பெருங்கடல்ல, இந்த பசிபிக் பெருங்கடல்ல, அரபிக்கடல் பகுதிகளிலுமே காணப்படக்கூடிய ஒரு காமனான பாம்பு வகையாக தான் இருக்கு. கடல் பாம்பு வகையாக இருக்கு. இது கடுமையான நஞ்சுடைய பாம்பு வகை. இதுகிட்ட நியூரோடாக்சின் நஞ்சும் மயோடாக்சின் நஞ்சும் இருக்குது. அதாவது நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நஞ்சும் நம்மளோட தசைகளை பாதிக்கக்கூடிய நஞ்சும் இருக்குது. இது கடிச்சிச்சுன்னா மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மனிதர்களுக்கு ரொம்பவே அதிகம். அதிகப்படியான கடல் பாம்பு கடிகளில் இந்த ஹூக் நோஸ்டு சீ ஸ்னேக்கோட கடி தான் 90% இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது முட்டையிடாது. அதனால முட்டையிடுறதுக்காக கடல் தரையை நோக்கி வரணும்லாம் அவசியம் இல்லை. இது கடல் தண்ணிக்குள்ளேயே குட்டிகளாக போட்டுரும். அதாவது முட்டையை உள்ளுக்குள்ளேயே அடைகாத்து அதை பொறிச்சு வயிற்றுக்குள்ளேயே பொறிச்சு அதுலேருந்து குட்டிகளாகவே வெளியேற்றிடும். இது இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் ரெண்டு நேரத்திலையுமே சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு பாம்பு தான். இதை பொதுவாக கடற்கரை ஓரங்களில் பார்க்கறது ரொம்ப அரிது தான். இது பெரும்பாலும் ஆழ்கடலில் வாழக்கூடியது. அதாவது ஒரு 100 மீட்டர் ஆழம் வரைக்கும் வாழக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இது அப்படி உள்ளே போகும்போது 1 மணி நேரத்துக்கு மேலே மூச்சை பிடிச்சி வச்சுக்கும். சில சோர்சஸ்லாம் 5 மணி நேரம் வரைக்கும் அது மூச்சை பிடிச்சி வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் கண்டிப்பாக சில மணி நேரங்களுக்கு மேலே அது மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுக்காக வெளியில் வரும். மேல் பக்கமாக அதோட மூக்கு அமைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தண்ணிக்கு மேலே வந்தோடனே அதால் சுலபமாக சுவாசிச்சிட முடியும். அதனால இதுங்க கரையை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் சில நேரங்களில் இப்படி கரையை நோக்கி வரும்போது தான் மனிதர்கள்ட்ட இந்த மாதிரி கடி ஏற்படுறது. இதுங்களோட நாக்குக்கு அடிப்பக்கத்தில் ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட்லேருந்து இதுங்க அதிகப்படியான உப்பை தொடர்ச்சியாக கடல் நீரில் இருக்கிறதுனால உப்பை தொடர்ச்சியாக வெளியேற்றிடும். அது ஒரு திக்கான ஒரு லிக்விட் மாதிரி அந்த உப்பு வெளியில் வரும். இதுங்க நாக்கை மற்ற பாம்புகள்லாம் நாக்கை வெளியில் நீட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நாக்கை இதுங்க வெளியில் நீட்டும் போது அந்த உப்புமே வெளியில் போயிடும். அதே மாதிரி இதை நீங்கள் பிடிக்காத வரைக்கும், ஏதாவது நீங்கள் இதுக்கு தொந்தரவு விளைவிக்காத வரைக்கும் மனிதர்களை விட்டு இது விலகி தான் இருக்க பார்க்கும். தேவையில்லாமல் மனிதர்கள் வந்து கிடைக்காது. அதனால் கடற்கரையில் குளிச்சாலே கண்டிப்பாக இந்த பாம்பு வந்து கடிச்சிடும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை. பெரும்பாலான கடிகள் மீனவர்கள் வலையில் அது மாட்டும் போது அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி நேரங்களில் தான் நிகழுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது கொடிய நஞ்சுடைய பாம்பு. ஆனால் இதே மாதிரியே இன்னொரு பாம்பு இருக்குது. அதுவும் கடல் பாம்பு தான். அதுக்கு பேர் ஃபைல் ஸ்னேக். அது பார்க்கறதுக்கு அப்படியே இந்த பாம்பு மாதிரியே இருக்கும். ஆனால் அது நஞ்சற்ற ஒரு பாம்பு. இந்த ஃபைல் ஸ்னேக்கும் நம்மளோட இந்திய கடற்கரை முழுக்க வாழக்கூடிய ஒரு பாம்பினம் தான். ஆனால் பார்க்கறது கொஞ்சம் அரிது. இப்படி ஒரு நஞ்சுடைய பாம்பு நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.